பள்ளி இயக்கமானது 1780ஆம் ஆண்டு திரு ராபர்ட் ரேஸ் என்பவரால் தொடங்கப்பட்டது. திரு ராபர்ட் ரேஸ் இங்கிலாந்தில் உள்ள கிளவுஸ்டர் நகரில் 1736ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் நாள் பிறந்தார். இவரது தந்தை கிளவுஸ்டர் ஜேர்னல் என்ற பத்திரிகையின் உரிமையாளரும் ஆசிரியருமாய் இருந்தார். இந்த உரிமை 1757ஆம் ஆண்டு ராபர்ட் ரேஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இவர் 1767ஆம் ஆண்டு ஆனிட்ரிக் என்பவரை திருமணம் செய்தார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு சென்று திரும்பும் வழியில் தெருவில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களை கடந்து சென்றார். அவர்கள் சேற்றை ஒருவர் மீது ஒருவர் வீசி விளையாடி கொண்டிருந்தனர். அவர்கள் வீசிய சேறு இவருடையிலும் பட்டது. சிறுவர்கள் பயந்தார்கள். ஆனால் ராபர்ட் ரேஸ் அமைதியாக சென்று விட்டார். வீட்டில் சென்ற அவர் ஒருவன் குற்றவாளி ஆன பின்பு அவனுக்கு நல்வழி காட்டுவதை விட அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் போது அவனுக்கு நல்வழி காட்டுவதை சிறப்பு என சிந்திக்க தொடங்கினான். எனவே சேரிகளில் வசிக்கின்ற சிறுவர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு எழுத்தறி புகட்டவும் நல்வழி நடத்தவும் அவர் தெரிந்து கொண்ட நாள்தான் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு பாடப்புத்தகமாக திருமறையை தெரிந்து கொண்டார். பள்ளியில் முதலாவது அவர்களுக்கு எழுதவும் வாசிக்கவும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதன் பின் அவர்களுக்கு திருமறை பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ராபர்ட் ரேஸ் தொடங்கிய ஓய்நாள் பள்ளி இயக்கமானது 1780ஆம் ஆண்டு திருமதி மெரிடித் என்பவரின் வீட்டில் ஆரம்பமானது. 2 ஆண்டுகளில் கிளவுஸ்டர் நகரில் பல இடங்களில் ஆரம்பமானது. 1783ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் நாள் ராபர்ட் ரேஸ் ஆர்ஜேஓ கிளவுஸ்டர் ஜேர்னல் என்ற பத்திரிகையில் ஓய்நாள் பள்ளி பற்றி தலையங்க கட்டுரை ஒன்று எழுதினார். இந்த கட்டுரை ஓய்நாள் பள்ளியை இங்கிலாந்து தேசம் முழுவதும் பிரபலமடைய செய்தது. இங்கிலாந்து தேசத்தின் அனைத்து பகுதிகளில் ஓய்நாள் பள்ளி தொடங்கப்பட்டது. இந்தியாவில் 1800ஆம் ஆண்டு ஓய்நாள் பள்ளி தொடங்கப்பட்டது. இந்தியாவில் பணி செய்த வில்லியம் கேரி, மார்ஸ்மேன், வில்லியம் மாட் ஆகியோரால் செராம்பூரில் தொடங்கப்பட்டது. இதில் 40 பிள்ளைகள் உறுப்பினராக இருந்தனர். சில தடைகள் எழுந்ததால் நிறுத்தப்பட்டு 1803ஆம் ஆண்டு மீண்டும் தொடங்கப்பட்டது. தென் திருவிதாங்கூர் பகுதியில் அருள் திரு ரிங்குல் தோப்பு ஐயர் அவர்களால் 1806ஆம் ஆண்டு முதல் திருச்சபைகள் தொடங்கப்பட்டன. ஒவ்வொரு ஆலயமும் கல்விக்கூடமாகவும் தொழுகைக்கூடமாகவும் செயல்பட்டது. இந்த கல்விக்கூடங்களில் தினந்தோறும் திருமறை பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. 1782ஆம் ஆண்டு திருவிதாங்கூர் பள்ளிகளில் கிறிஸ்தவ போதனைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் திருமறை கல்வியை ஞாயிற்று காலை ஆராதனைக்கு முன்பு நடத்தப்பட்டு வருகிறது. நமது சபையிலும் காலை ஆராதனைக்கு முன்பு நடத்தப்பட்டு வருகிறது. நன்றி.